ஃப்ரெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இப்படி இவர் அம்போன்னு விட்டுட்டு போறீங்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் நியாயமா இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு ஆதரவாளர்களும் இவரை பார்த்து பரிதாபப்படுறதா, இல்ல இவருக்காக ஆதரவா நிக்கிறதா, இல்ல இவங்கள மாதிரியே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வேற இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாருமே குழம்பி போய் நிக்கிறத இன்னைக்கு நம்ம கண்கூடா பார்க்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்துல கிட்டத்தட்ட 75 பேர், கிட்டத்தட்ட நம்ம சொல்ல போனோம்னா ஒரு மாவட்டமே இன்னைக்கு கூண்டோட விலகி இருக்குது. அப்படிதான் ஒரு கட்சியில ஒரு நபர் இல்ல ஒரு 100 பேரு, ஒரு 50, எத்தனையோ பேர் எப்படின்னா என்ன பண்ணலாம், விலகலாம். ஆனா ஒரு மாவட்ட நிர்வாகமே ஒரு கட்சியில இருந்து என்ன பண்ணிருக்கு, விலகி இருக்கு. அந்த அளவுக்கு ஐயா ஓபிஎஸ் மேல கடுகடுத்து இருக்கிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா மேல எங்களுக்கு எந்தவித மனக்கசப்பும் கிடையாது. ஆனா தேர்தல் நெருங்குற டைம்ல இப்படி பணிகளை முடக்கி போட்டு முடங்கி கிடக்கணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. இதனுடைய அதிருப்தி தான் இப்ப எங்களை இந்த அளவுக்கு யோசிக்க வைக்க தோணுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இவரு இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தினார்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க. விஜய் கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் நிர்வாகிகள் அனைவரும் கூட்டோடு என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, விஜய் கூட தான் கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஓகேங்க, உங்களுடைய விருப்பத்தை நான் மதிக்கிறேன், ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், விஜய் கூடயே கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு உறுதியும் கொடுத்ததன் நிமித்தம் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அமைதியாவே இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்னமும் தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்காம இருக்கிறாரு. ஏன் இந்த தயக்கம்? அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார். தை மாசம் பிறந்த உடனே எல்லாரும் போய் மைக்கை நீட்டினாங்க. இன்னும் மாசம் முடியறதுக்கு இருக்குதுங்க, ஏங்க இவ்வளவு சீக்கிரம் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வச்சாரு. பார்க்கும் பொழுதெல்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள், ஐயா தை முடிய போகுது, என்ன சொல்லலையே அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதற்கு ஐயாவும் என்ன பண்ணாரு, தை மாதம் முடிகிறதுக்குள்ளாகவே நான் என்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா தை மாசமும் முடிஞ்சிருச்சு, அடுத்த மாசி மாசமும் வந்துருச்சு, இன்னமும் ஐயா என்ன பண்றாரு, தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லாம இருக்கிறாரு, இன்னும் வெளியே வராம இருக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம். இதனிடையில ஐயா ஓபிஎஸ் டீம்ல இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் விலகி தனியா கட்சி ஆரம்பிச்சு அவரும் விஜய் கூட கூட்டணி வைக்க போறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. ஐயா ஓபிஎஸ் உடைய நிலைமைய பாருங்களேன். அதிமுக அப்படின்னு இருக்கும் பொழுது ஜெயலலிதாவுக்கு பிறகு மிகவும் அறியப்பட்ட ஒரு முகமா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார். ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு முதலமைச்சராக இருந்தாரு. சசிகலாவுடைய அதிகாரம் கோலொற்றும் பொழுது தனியா வெளியே வந்து தர்ம யுத்தம்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாரு. இவர் தான்ப்பா உண்மையான அதிமுகவா இருக்க போறாரு, ஜெயலலிதாவுடைய முகமா இவர் தான் இருக்க போறாரு எல்லாருமே நம்பி என்ன பண்ணாங்க, அதிமுக இருக்கிற கரண்ட் மினிஸ்டர் முதற்கொண்டு எம்எல்ஏக்கள் எம்பிகள் முதற்கொண்டு பெரும்பாலானவர் என்ன பண்ணாங்கன்னா அப்படி ஐயா ஓபிஎஸ் நம்பி வந்தாங்க. இவரு கண்டிப்பா ஜே அணி ஜா அணி அப்படி இருக்கும் பொழுது ஜெயலலிதா எப்படி தனித்து பெரும்பான்மையா வந்து அதிமுகவை கைப்பற்றினாங்களோ அதே போல ஐயா ஓபிஎஸ் அவர்களும் தனித்து பெரும்பான்மையா ஜெயிச்சு அதிமுகவை கைப்பற்றி விடுவார், தர்ம யுத்தத்துக்கு சரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிதான் எல்லாருமே இவருக்கு ஆதரவா இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஐயா ஓபிஎஸ் ஓட நிலைமை மாறி 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 போனதுனால இங்க இருக்கிற பெரும்பாலான தொண்டர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவரை காட்டிலும் இபிஎஸ் எவ்வளவுக்கு மேல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க. ஏன்னா இபிஎஸ் என்ன பண்ணாருன்னா கொஞ்ச நஞ்ச வேலைகள்லாம் செய்யல. அதுக்கப்புறம் அவர் செய்த வேலைகள்லாம் பலே வேணா வேலைகள். ஆட்சியில என்ன பண்ணாரு, 4 வருஷம் ஆட்சி முதலமைச்சரா இருந்தாரு. அதுக்கப்புறம் கட்சியை தக்க வைக்கிறதுக்கு பொதுச் செயலாளரா மாறினாரு. இதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ் நம்புறதை விட எடப்பாடி பழனிசாமியை நம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஓபிஎஸ் விட்டுட்டு என்ன பண்ணாங்க, இபிஎஸ் பக்கம் வந்தாங்க. ஆனா இருந்தாலும் ஓபிஎஸ்க்குன்னு ஆதரவாளர்கள் இருக்கதான் செஞ்சாங்க. எப்படியாவது திரும்பவும் அதிமுக ஒன்றிணைச்சிருவாரு அப்படின்னு அவர் நம்பாங்க. தர்ம யுத்தத்துல ஐயா ஓபிஎஸ்க்கு இருந்த மெஜாரிட்டி அது அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் முதலமைச்சரா இருந்திருப்பாரு, அதிமுக அவர் கேட்டு இருந்திருக்கும், அவரு நினைச்சபடி பொதுச் செயலரா இருந்திருப்பாரு. ஆனா அவருடைய மனமாற்றம் இருக்குல்ல, பாஜகவுக்கு செவி கொடுத்து பாஜகவுக்கு கீழ்ப்படிஞ்சு பாஜகவின் சொற்படி கேட்டு அவர் இங்க மனம் மாறதுனால அவருடைய இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு கட்சிக்குள்ள அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நினைச்சிருந்தா இதை திரும்பவும் கட்டமைத்திருக்கலாம். திரும்பவும் அவர் அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்னா யாரு பேச்சும் இல்லாம எதற்கும் கீழ்ப்படியாம தனித்துவமா நின்று இருந்தா அவரு நிச்சயமா அவரு கேட்டிருந்த ஆதரவாளர்கள் பிரிந்து போயிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு
ஐயா ஓபிஎஸ் அவர்களை விட்டு நிறைய நிர்வாகிகள், அவரை நம்பி வந்த எம்எல்ஏக்கள், சிட்டிங் எம்எல்ஏக்களா இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்களாகட்டும், இன்னைக்கு பிரிஞ்சு போயிருக்கிற காரணம் என்ன? இவ்வளவு ஏங்க? வைத்தியலிங்கம் அவருக்கு பாத்தீங்கன்னா உறுதுணையா இருந்தார். அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு தர்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணது அவர்தான் முழு மூச்சு காரணமா இருந்தார். இன்னைக்கு அவர் கூட இல்ல. அவரு திமுக பக்கம் போயிட்டாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன், மனோஜ் பாண்டியன், நிறைய பேரு எல்லாருமே அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. காரணம், ஐயா ஓபிஎஸ் உடைய நிலைப்பாட்டுல அவரு உறுதியா இல்ல. அவரு காலப்போக்குல மாறுறாரு. பாஜக பேச்சை கேட்கிறாரு. அதனாலேயே அவருடைய அரசியல் வாழ்க்கை ஒரு காணாமல் போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் கூட இருந்தவங்களுக்கு இருந்ததுனால, இவரை காட்டிலும் நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் அதிமுகவுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதிமுகவுக்கு போயிட்டாங்க. தாய் கழகமான திமுகவுல போயிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் திமுக கிட்ட போயிட்டாங்க. இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் இருக்கிற ஆப்ஷனு அவங்க ஆதரவாளர்கள் சொல்றதுபடி கேட்டா, விஜய் கூட கூட்டணி வைத்தால் திரும்பவும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த ஆதரவாளர்கள் அவர் கூட வருவாங்க அப்படின்னு இந்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இவ்வளவுக்கும் சைலண்டா இருக்கிறாரு, மௌனம் காக்குறாருன்னா இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரும் புயல் இருக்க போகுது அப்படின்னு தான் இன்னைக்கும் ஐயா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சும்மாலாம் கிடையாது. அவரு இன்னைக்கு இருக்கிறாருன்னா, அமைதியா இருக்கிறாருன்னா பின்னாடி புயலா வீச போறாரு. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அது வரைக்கும் நம்மளுக்கு தாக்கு பிடிக்க முடியாது, அதனால இன்னைக்கே என்ன பண்றோம், விலைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 75 பேர், ஒரு மாவட்ட நிர்வாகமே அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்திலிருந்து விலகி இருக்கிறாங்கன்னா இது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய அடிதான். தென் மாவட்டங்கள்ல நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய ஆதரவாளர்கள் எக்கச்சக்கம் பேர் இருக்கலாம். ஆனா வட மாவட்டங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆதரவாளர்களும் உங்களை விட்டு போறாங்கன்னா உங்களுடைய சைலண்ட் தான் அதற்கு காரணம். வெளியே வாங்க, ஓப்பனா என்ன பண்ணுங்க, அனௌன்ஸ் பண்ணுங்க. நீங்க எதுவா இருந்தாலும் ஓப்பனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு தான் நிறைய ஆதரவாளர்கள். நீங்க திமுக கூட கூட்டணி வைக்க போறீங்களா, பகிரங்கமா அறிவிங்க. தாவேகா கூட கூட்டணி வைக்க போறீங்களா, பகிரங்கமா அறிவிங்க. இல்ல சசிகலா அவங்களோட கூட்டணி வைக்க போறீங்களா, பகிரங்கமா அறிவிங்க. இல்ல என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் போறீங்களா, எதுவா இருந்தாலும் பகிரங்கமா அறிவிச்சிருங்க. நீங்க பகிரங்கமா அறிவிக்காம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க. யாருக்கு நாங்க வேலை செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. தேர்தல் டைம் நெருங்கிடுச்சு. நீங்க தேர்தல் டைம் இல்லைன்னா கூட போக்கு காமிக்கலாம். இன்னைக்கு இல்ல நாளைக்கு தேர்தல் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. வேட்புமனு தாக்கல் எல்லாம் பண்ணணும். இன்னும் தொகுதி பங்கீடு விவகாரம் எல்லாம் இருக்கு. இவ்வளவு விவகாரம் இருக்கும் பொழுது நீங்க ஏன் இவ்வளவு மௌனம் காக்குறீங்க அப்படின்ற ஒரு பெரும் அதிருப்தி தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுக்கு. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவருக்கு முன்ன இருக்கிற சவால்கள் எக்கச்சக்கமா இருக்கு. திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்கு போனா நமக்கு அங்க ஒரு எதிர்காலம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்கு. சசிகலா அவர்களோட கூட்டணி வச்சா எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தி திரும்பவும் அதிமுகவை ஒன்றிணைச்சிடலாம், கைப்பற்றிடலாம் அப்படின்ற ஒரு சவாலும் இருக்கு. விஜய் கூட நம்பி போனா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இளைஞர்கள் பட்டாளம், பெண்களுக்கு நிறைய பேர் வராங்க, பொதுமக்கள்னு ஒரு மாய பிம்பம் இருக்குது. ஆனா அவரை நம்பி எந்த அளவுக்கு இறங்க முடியும் அப்படின்ற ஒரு சவாலும் அவருக்கு இருக்குது. அதாவது அக்கறைக்கு இக்கரை பச்சையாதான் தெரியும். ஆனா போன பிறகுதான் தெரியும் அங்க எந்த அளவுக்கு காஞ்சி போய் இருக்குது அப்படின்னு, வறட்சியா இருக்குதுன்னு சொல்லிட்டு. விஜய் காட்டுற மாய பிம்பத்தை வச்சு அவர் கட்சியில போய் சேர முடியுமா? இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன் அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இதை நம்பி யாராவது போயிருக்கிறாங்களா இது வரைக்கும் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா கலை யதார்த்தத்தை பாக்குறாங்க, மாய பிம்பத்தை யாருமே பாக்குறது இல்லை. ஆனா தாவேகாவினருக்கு வாய்ப்பேச்சியும் வடை சுடுதலும் தான் இருக்குதே கண்டி, மத்தபடி செயல்ல ஒண்ணுமே கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விஜயை நம்பி போனா இன்னும் நம்ம அதுல பாதாளத்துக்கு போயிருவோம் அப்படின்ற ஒரு விவகாரமும் இருக்கு. அந்த சவாலையும் அவர் தாண்டி போகணும். திமுக கூட கூட்டணி வச்சு அதிகாரத்துல வந்தா மற்ற அம்மாவின் விசுவாசிகள் எல்லாம் நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு சவாலும் இருக்கு. இதை எல்லாத்தையுமே தீர விசாரிச்சு ஆறாமற யோசிச்சாதான் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் அப்படின்றதுதான் ஐயா ஓபிஎஸ் உடைய மனப்பான்மையும் நிலைப்பாடுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்கிற ஆதரவாளர்கள் சொல்றாங்க. சோ தேர்தல் நெருங்கிடுச்சு, இன்னமும் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்காம இருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இதனால ஒரு சில நிர்வாகிகள் மனம் முடிந்து என்ன பண்றாங்கன்னா வெளியே வராங்க. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய கோரிக்கை, பிரதான கோரிக்கை என்ன இருக்குன்னா, தாவேகா கூட கூட்டணி வைக்கணும், அவர் கூட்டணி வைக்கல, அதனாலதான் இவங்க பிரிஞ்சு போறாங்க அப்படின்னு மற்றொரு சாராரும் என்ன பண்றாங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. எடுத்தங்கவுத்தன் எல்லாம் பண்ணிட முடியுமா? விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னு இவங்க கோரிக்கை வைத்தா இந்த நெளிவு சுழிவு அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பார்க்காம எடுத்தவங்கவுத்தன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, போயிட முடியாது அப்படின்னு தான் ஐயா ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு. அதனால இவங்க ஒரு சாரார் மட்டும் கேட்கிறாங்கன்றதுக்காக மட்டும் நம்ம கூட்டணி வச்சிட முடியாது. இதுல எவ்வளவு பெரிய வியூகங்கள் வகுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எடுத்தங்கவுத்தன் சொல்லிட்டு விஜய் கூட போய் சேர்ந்துட்டு உள்ளதம் போச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்களுடைய கோரிக்கை இருக்கு. அதனால
ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிதானித்து செயல்படுவார், அது வரைக்கும் கூட இருக்கிறவங்களா இருங்க, இல்லா கட்டி கிளம்பி போறவங்களா போங்க அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம எதிர்நோக்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மனோஜ் பாண்டியன் போகும்போதும் எதுவுமே சொல்ல, வைத்தியலிங்கம் போகும்போது எதுவுமே சொல்ல, இன்னும் பல பேர் அவரை விட்டு பிரிந்து போகும்போதும் எதுவுமே சொல்லல. இப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு மாவட்டமே ஐயா ஓபிஎஸ் விட்டு விலகி போகுதுன்னா என்ன காரணம்? இதுக்கப்புறமும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மௌனம் காப்பாரா இல்ல மௌனம் கலைப்பாரா? இத பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.